Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர். இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அறிவிப்பினை தொடர்ந்து மத்திய அரசு பருத்திக்கான 11% இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு காலகட்டத்தினை டிசம்பர் 31, 2025 வரை நீட்டித்துள்ளது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கோவை தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் SIMA சார்பில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள SIMA வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் SK சுந்தர்ராமன், துணைத் தலைவர் ரவிசாம், செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்றார். On this happy occasion, I am happy to welcome our Vice Chairman, ex-Prosil and former SIMA Chairman, Mr. Ravi Sam, and the MLA, Coimbatore South Constituency, Srimati Vanadi Srinivasan Madam, to this important announcement on textiles. As you all know, Indian industry வந்து ஒரு 3 ஆண்டு காலமாக பருத்தியின் மேல் பருத்தி இம்போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% இம்போர்ட் டியூட்டியை வந்து ரிமூவ் செய்ய வேண்டும் என்று பல தருணங்களில் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டிட்ட வந்து அப்பீல் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு ஏற்ப செப்டம்பர் 30, 2025 வரைக்கும் அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்மையில் கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னது வந்து காலம் குறுகியதாக இருக்கிறது, செப்டம்பர் 30 இன்னொரு 40 days தான் இருக்கும், அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு கன்சிடர் பண்ணுங்க என்று நாங்கள் வந்து சைமா சார்பிலும் மற்ற சங்கங்கள் சார்பிலும் நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். டு ஆர் வெரி ஹாப்பி சிச்சுவேஷன், இன்று யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசம்பர்